இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3ல சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸசைஸ் 2.4 பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் எக்ஸசைஸ் வேறு என்ன பார்த்தோம், பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த எக்ஸசைஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்னா என்னது, வட்டி. அதாவது நம்ம பேங்க்லேருந்து லோன் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு 10,000 வச்சுக்கோமே, 10,000 வாங்கினா 1 இயரோ 2 இயர்ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறமோ அப்படியே 10,000ஐயும் பே பண்ண முடியாது. அதுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. அதையும் சேர்த்து தான், அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து தான் லாஸ்ட்டாக டோட்டல் அமௌண்ட்டு கட்டணும். ஓகே, அதை பற்றி தான் இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். இதில் ஏன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஏன் கொடுக்காம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்லேயே 2 இன்ட்ரெஸ்ட் உண்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு அதே தான் இருக்கும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகும். இன்ட்ரெஸ்ட்டோட பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சேர்த்து சேஞ்ச் ஆயிரும். அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அது அப்புறமா பார்க்கலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இதுக்கு ஃபார்முலா இருக்குது. இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா PNR/100. Pனா பிரின்சிபல், இந்த பிரின்சிபல் அமௌண்ட், இந்த அமௌண்ட்டு தான் P. N டைம் ஆஃப் பீரியட் கொடுத்துருப்பாங்கல்ல, 2 இயர்ஸ்னு, இதுதான் N. இல்லை 9% கொடுத்துருக்காங்கல்ல, பெர் ஆனம் அப்படின்னா பெர் இயர், ஒரு வருஷத்துக்கு 9%. 2 இயர்ஸ்க்கு அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்ம ஃபார்முலா இல்லாமல் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, 9% இன்ட்ரெஸ்ட்டா பர்சன்டேஜில் கொடுத்துருக்கு, அமௌண்ட் ருபீஸில் கொடுக்கலேன்னு கன்ஃபியூஸ் ஆகும். எங்கேனாலுமே இன்ட்ரெஸ்ட்டு 5%, 6%, 2%, 10% வரை கூட கொடுப்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த பர்சன்டேஜ்னால என்ன சொல்லியிருக்கோம், நம்ம பர்சன்டேஜை எடுத்துகிட்டு டினாமினேட்டரில் 100 போடணும். இதுதான் இதுதான் மீனிங். ஆக்சுவலாக என்னென்னா, 100 ரூபீஸுக்கு 9 ரூபீஸ் இன்ட்ரெஸ்ட்டாக. அப்போ 35,000க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். அது 1 இயருக்கு. அது கண்டுபிடிச்சிட்டு அதோட 2வை மல்டிப்ளை பண்ணால் 2 இயர்ஸ்க்கு கிடச்சிரும். இதுதான் 9%னால் என்ன மீனிங். அதாவது 100 ரூபீஸுக்கு 9 ரூபீஸு இன்ட்ரெஸ்ட்டு. 35,000க்கு எவ்வளவு, நம்ம இப்படி கண்டுபிடிக்கணும். என்ன செய்வோம், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, லாஸ்ட் எக்ஸசைஸ்லலாம் பார்த்தோம்ல, இன்ட்டு 35,000. 1 இயருக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா 1 இயருக்கு தானே 9%. ஸோ 1 இயருக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 9% ஆஃப் 35,000. 9%னா 9/100. ஆஃப் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் சைன் போடுவோம், கேன்சல் பண்ணுவோம். 350ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 9 5s are 45. 5 இதில் போட்டு 4 இதில் போடணும். 3 9s are 27. 27 + 4 31. ஸோ 1 இயருக்கு இவ்வளோ அமௌண்ட்டு. 2 இயர்ஸ்க்கு அப்படின்னா இதை 2வால் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 3,150 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடணும். 6 2 5s are 10, மீதி 1, 2 1 is 2 1 + 3. இந்த அமௌண்ட் வரும் ₹6,300. ஜென்ரலாக ஃபார்முலா இல்லாமல் நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம். 9% கொடுத்தோன்னே பர்சன்டேஜான்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம ரியல் லைஃப்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி படிக்கணும். மேக்ஸ் ஜஸ்ட் ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடாது. ஜென்ரலாக காமனாக என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம மைண்டை வச்சு எப்படி யோசிக்கணும், ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியும் பார்க்கணும். 35,000க்கு 10% அப்படின்னா ஒரு 0வை கேன்சல் பண்ணிடணும். எவ்வளவு, 3,500 தான் 10%க்கு. அப்படி பார்க்கணும். 100%னா 2 0வை கேன்சல் பண்ணணும். 350. ரொம்ப குழப்பறணும். இது ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாவில் செஞ்சு பார்த்தோம். இனி ஃபார்முலா வச்சு செஞ்சு பார்க்கலாம். இதில் பெண்ணை வச்சு எழுதியிருக்கிறது மட்டும் எழுதிக்கலாம். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்காத போட்டது. கிவன் பிரின்சிபல், அதாவது கொஸ்டினில் அமௌண்ட்டு, பர்சன்டேஜ், இயர்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு எது பிரின்சிபல் அமௌண்ட், எது இன்ட்ரெஸ்ட், எது டைம் அப்படின்னு தெரியாது. நம்ம என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு இவ்வளோ அமௌண்ட்டா, அப்போ இது பிரின்சிபல் அமௌண்ட் 35,000. நெக்ஸ்ட்டு 9% பெர் ஆனம். 9% என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது 6. ஓகேயா, இதில் 6 P எல்லாம் கொடுக்கல. நம்ம தான் எல்லாம் பார்த்து போடணும். 2 இயர்ஸ்க்குன்னு போட்டிருக்கேன். 2 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணுமா. ஸோ 2 இயர்ஸ்னால் என்னது, டைம் பீரியடு தானே. ஸோ டைம்னா N.
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? I ஈக்குவல் டு PNR/100. இதில் வேல்யூவெலாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். I ஈக்குவல் டு P வேல்யூ என்னது? 35,000 இன்ட்டு N 2 இயர்ஸா 2 மட்டும் போட்டுக்கலாம். R என்னது? 9% அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 9 டினாமினேட்டரில் 100. I ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணலாமா? இந்த 2 zeros கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிற வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணலாம். 350 இன்ட்டு 2 9s ஆர் எவ்வளவு? 18. I ஈக்குவல் டு 350ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த ஜீரோவை வச்சு மல்டிப்ளை பண்ண வேண்டாம், லாஸ்ட்டில் ஜீரோவை ஆட் பண்ணிக்கலாம். 35ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 8s ஆர் 40. 40னா ஜீரோவை போட்டுட்டு பேலன்ஸ் 4. 3 8s ஆர் 24 ப்ளஸ் 4 28. 1 வச்சு 35 மல்டிப்ளை பண்ணால் 35 தான் வரும். 0 8 + 5 13 பேலன்ஸ் 1 1 + 2 3 3 + 3 6. ஓகே 630 வருது. நம்ம இந்த ஜீரோ வச்சு மல்டிப்ளை பண்ணல, 35 18 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த ஜீரோவை அப்படியே போட்டுருவோம். இங்கே ருபீஸ் போடல, அப்போ ருபீஸ் போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? ருபீஸ் 6300. இதான் ஆன்சர். ரொம்ப எக்ஸ்பிளைன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்னோம்னா எக்ஸ்ப்ளனேஷன் பேசுறதுருக்கு. இந்த ஆன்சர் தானே இந்த கிடச்சிருக்கு ஃபார்முலா வச்சு. ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Second problem, Aravind borrowed a sum of rupees 8,000 from Akash at 7% per annum. Find the interest and amount to be paid at the end of 2 years. என்ன சொல்லியிருக்காங்க? அரவிந்த் பாரோனா கடன் வாங்குறது, கடன் வாங்கினார். பாரோடு அரவிந்த் கடன் வாங்கினார். சம்னா ஏதோ 2 நம்பரை ஆட் பண்ணுறது அப்படி கிடையாது. இதில் வந்து சம்னா பிரின்சிபல் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. புக்கில் டெஃபினேஷன் கொடுக்கும்போது கொடுத்துருக்காங்க சம் இல்லைனா பிரின்சிபல்னு. ஸோ சம்னா பிரின்சிபல் அமௌண்ட் தான் 8,000 அரவிந்த் வாங்குறாரு, கடன் வாங்குறாரு. ஃப்ரம் யார்கிட்டருந்து? ஆகஸ்டிருந்து. எப்படி வாங்குறாருன்னா பெர் இயர், ஆனம்னா இயர், ஒரு வருஷத்துக்கு 7% இன்ட்ரெஸ்ட். ஓகே அப்படி கொடுத்து தான் 8,000 rupees வாங்குறாரு. ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளவு, லாஸ்ட்டில் கொடுப்பார்ல அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுக்குற அமௌண்ட் எவ்வளவு அட் த எண்ட் ஆஃப் த 2 years, 2 வருஷத்துக்கு அப்புறம். ஆக்சுவலாக ஜென்ரலாக இப்போ தமிழில் சொல்கிறேன். அரவிந்த் வந்து ஆகஸ்ட் இருந்து கடன் வாங்குறாரு. எவ்வளவு அமௌண்ட்? 8,000 ரூபாய். அதில் லாஸ்ட்டில் 2 yearsக்கு அப்புறம் தான் கொடுக்க போகிறாரு. 2 yearsக்கு அப்புறம் கொடுக்க போகிறோன்னா அந்த 8,000 ரூபாய் அப்படியேவா கொடுக்கணும்? இல்லை, அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போடணும். அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு தான் 7%. 7%னா 100 rupeesக்கு 100 ரூபாய்க்கு 7 ரூபாய் வட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ 8,000 rupeesக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் 1 yearக்கு? நம்ம ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கே பார்த்துட்டோம். இது நம்ம ஃபார்முலா வச்சே பார்க்கலாம். ஜென்ரலாக பார்க்கணுன்னா 8,000 ரூபாய்க்கு 7%னா 7/100 20 கேன்சல் ஆயிரும். 8 7s are 56, ஒரு ஜீரோ அப்படி போட்டுரும். 1 yearக்கு 560 rupees. நமக்கு 2 yearsக்கு எடுக்கனால 2வால் மல்டிப்ளை பண்ணணும். 6 2s are 12, மீதி 1 2 5s are 10 11. அப்போது இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1,120. அப்போது இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆன்சர் இதான். லாஸ்ட் அமௌண்ட் பே பண்ணோன்னா இந்த 8,000ஐயும் 1,120 ஆட் பண்ணால் 9,120. இதான் ஆன்சர். நான் புரிஞ்சு படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்கிறேன். தப்பா மேக்ஸ்னால் மக்கப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபார்முலாவை கொஞ்சம் ஜென்ரலாகவும் திங்க் பண்ணி பார்த்தா ஈஸியாயிரும். இப்போ நம்ம ஃபார்முலாவை வச்சு பார்க்கலாம். எல்லாம் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் ஃபஸ்ட்டு பிக்கு அப்புறம் ஆர் படம் என் போட்டிருக்கேன்? இது பிஎன்ஆர்னு ஃபார்முலா இருக்குல்ல, அது கொஞ்சம் ஈஸியாகிடும். PNR/100 அப்படின்னு, அதனால் வரிசையாக எழுதுகிறேன். இதில் டைமுன்னு போட்டு 2 மட்டும் போடாதீங்க. 2 years 2 yearsா 2 months அப்படின்னு தெரியணும்ல. ஸோ 2 years போடுங்க. இதில் ருபீஸ் சிம்பிள் கண்டிப்பாக போடுங்க, இல்லை பர்சன்டேஜ் சிம்பிள் கண்டிப்பாக போடுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னது? ஃபார்முலா என்னது? PNR/100. பியோட வேல்யூ என்னது? 8,000, என்னோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 7 டிவைடட் பை 100. 2 zeros கேன்சல். அவன் பேலன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் 80 தான் இருக்குது. 80 அப்படியே போட்டுருவோம். 2 × 7 14.
I ஈக்குவல் டு நம்ம 0 அப்படியே வச்சுட்டு 14ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 8s are 32. 2 இதில் போட்டு 3 இருக்குது. 188 + 3 11. 112 இதில் நம்ம 0 மல்டிப்ளை பண்ணல, அந்த 0 போட்டுறோம். ஸோ I வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குது. நம்ம இதில் ருபீஸ் போட்டுடலாம். வேணா இதில் ருபீஸ் இல்லாமல் 1120. அப்போ இதான இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்ட்ரெஸ்ட்டும் ஃபைன் பண்ணணும், அமௌண்ட்னா என்னது? இந்த நம்ம ஃபஸ்ட்டு கடன் பாரோ வாங்கியிருப்போம்ல 8000, அது கூட இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணால் தான் அமௌண்ட் கிடைக்கும். நம்ம லாஸ்ட்டில் பே பண்ண போகிற அமௌண்ட்டு. ஓகேயா? நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். அமௌண்ட்னா இது ஃபார்முலான்னு நினைக்கக்கூடாது. நம்ம தெரிஞ்சுட்டு ஃபார்முலா மக்கப் பண்ண அமௌண்ட்டு ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு மக்கப் பண்ணக்கூடாது. ஓகேயா? அமௌண்ட்னா லாஸ்ட்டில் பே பண்ணுற அமௌண்ட் எவ்வளவு? நம்ம கடன் வாங்கின அமௌண்ட்டு, அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டு. இதை கொஞ்சம் இவ்வளோ லென்த்தாக எழுதாமல் ஷார்ட்டாக இப்படி கூட எழுதணுன்னா எழுதிக்கோங்க. நான் கொஞ்சம் லென்த்தாக எழுதிட்டேன். அமௌண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 8000 பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 1120. இந்த டோட்டலாக ஆட் பண்ணி போட்டுடலாம். டோட்டலாக ஆட் பண்ணால் 9120. அப்போ அமௌண்ட் எவ்வளவு? ருபீஸ் சிம்பிள் போட்டு இதில் போட்டுருவோம். இது 8000, 9120. லாஸ்ட்டில் ஆன்சர் எழுதிடலாம். எது இன்ட்ரெஸ்ட்டும் அமௌண்ட் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் டு பி பெய்டு. பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு பார்த்தோம். ருபீஸ் சிம்பிள் கண்டிப்பாக போட்டுருங்க. 1120. அமௌண்ட்டு ருபீஸ் 9120. இந்த சம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Third problem, Sheila has paid simple interest on a certain sum for 4 years at 9.5% per annum is 21,280. Find the sum. என்ன கொடுத்துருக்காங்க? ஷீலா பே பண்ணியிருக்கிறா. என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சர்டைன் சம் ஃபார் 4 years அட் ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரில. சர்டைன் சம்னா நான் என்ன சொன்னேன்? பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஓகேயா? எவ்வளவு அமௌண்ட்டுன்னு தெரியல. 4 இயர்ஸ்க்கு 4 வருஷத்துக்கு 9.5% ஒரு 1 இயருக்கு. இது என்னது? இந்த அமௌண்ட் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இன்ட்ரெஸ்ட்டு 21,280. இன்ட்ரெஸ்ட்னா என்னது? வட்டி. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்ணியிருக்காங்க? 21,280. வட்டியே இவ்வளோ கட்டியிருக்காங்களாம். அப்படின்னா ஃபைண்ட் த சம். பிரின்சிபல் அமௌண்ட். சம்னா ஏதோ என்னது ஆட் பண்ண வேல்யூ இல்லை. பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 இயர்ஸ் வந்து என்னது? என் டைமு 9.5% 6. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐ. இனி நம்ம ஐ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். PNR/100. இதில் ஆர் வேல்யூ, என் வேல்யூ, ஐ வேல்யூ தெரியும். பி மட்டும்தான் தெரியாது. அதை அந்த ஃபார்முலாவை போட்டு கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே ஐ, அதான் இது. ஸோ கிவன் ஐ ஈக்குவல் டு ருபீஸ் 21,280. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4 இயர்ஸ் என் ஈக்குவல் டு 4 இயர்ஸ். ஆர் எவ்வளவு? 9.5%. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரியல, அதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு, பிரின்சிபல் பி எவ்வளவுன்னு தெரியல, கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். ஃபார்முலா எழுதலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா ஐ ஈக்குவல் டு PNR/100. இந்த ஐ வேல்யூ என்னது? 21,280. ஐ போட்டிருக்கோமா, ஐக்கு அப்புறம் ஈக்குவல் போட்டிருக்கோமா, ஈக்குவல் அப்படியே போடணும். இந்த பி வேல்யூ தெரியாது, ஸோ பி அப்படியே போட்டிருக்கணும். இந்த ரெண்டுக்குள்ளே இடவில் என்னது? மல்டிப்ளிகேஷன் சைன், ஸோ எண்டு போடுறோம். என் என்னது? 4 இயர்ஸ், ஸோ 4 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஆர் வேல்யூ அளவு 9.5 டிவைடட் பை 100 போட்டாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தெரியாத இதுக்கப்புறம் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த 100ஐயும் இந்த வேல்யூவையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். 21,280 இன்ட்டு 100 ஈக்குவல் டு இந்த வேல்யூவை அப்படியே போடலாம். பி இன்ட்டு 4 இன்ட்டு 9.5 தானே. இந்த சைடு இருக்கிறது அப்படியே இருக்குது. இந்த 100 மட்டும் ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் வரும்போது டிவைடில் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் ஆயிடுச்சு. இதுதான் கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறதும்பாங்க. நமக்கு என்ன தேவை? பி தானே தேவை. ஸோ என்ன பண்ணணும்? பியை மட்டும் ரைட் சைடில் வச்சுக்கணும். 4 இன்ட்டு 9.5 இந்த சைடு கொண்டு வந்துடலாம்.
21280 இன்ட்டு 100 டிவைடட் பை இந்த இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் வரும்போது டிவைட் ஆயிரும். 4 இன்ட்டு 9.5 ஈக்குவல் டு பி மட்டும்தானே இருக்குது, இந்த வேல்யூவை இங்கே கொண்டு வந்துட்டோம். நம்ம பி இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், பிரின்சிபல் அமௌண்ட்டு. இப்போ என்ன ஆகுது, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது, கீழே டெசிமல் நம்பர் இருக்குது, அதை ஹோல் நம்பர் ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால மேலேயும் கிளையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடலாம். 21280 இன்ட்டு 100 டிவைடட் பை 4 இன்ட்டு 9.5 10ஆல் மேலேயும் கிளையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் இது அப்படியே போடலாம். 21280 இன்ட்டு 100ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1000 அப்படியே வச்சுக்கலாம், ஃபைனலில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9.5ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இந்த பாயிண்ட்டு போயிடும். ஏன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி இந்த சைடு வரும். ஸோ 95 ஆயிரும். 4 இன்ட்டு 95. ஓகேயா, இதுதான் பி வேல்யூ. பிஏ பிரின்சிபல் அமௌண்ட்டை அப்படியே வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ கேன்சல் பண்ணலாம். இதை 4ஆல் கேன்சல் பண்ண முடியுமா? 1 4 is 4, 5 4s are 20, பேலன்ஸ் 1, 3 4s are 12, 2 4s are 8, 0 அப்படியே போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கொஞ்சம் எழுதி கேன்சல் பண்ணுவோம், இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்று 1000 டிவைடட் பை இது கேன்சல் ஆகிடுச்சு, 95 மட்டும்தான் இருக்குது. இதை 5ஆல் கேன்சல் பண்ணுறோம். 1 5 is 5, பேலன்ஸ் 4, 9 5s are 45. 1 5 is 5, 3 பண்ண முடியாது, ஸோ 0 போட்டுடலாம். அப்புறம் 32 ஆயிரும். 6 5s are 30, 32 30 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 2 2 0 20 ஆயிரும். 4 5s are 20. நெக்ஸ்ட் இது இந்த டேபிளில் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணியே பார்த்துடலாம். ஓகேயா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்குவோம். பி ஈக்குவல் டு 1064 டிவைடட் பை 19 இன்ட்டு 1000 இப்படியே போட்டுக்கலாம். ஓகேயா, இந்த ரெண்டையும் நம்ம இப்போ டிவைட் பண்ண போகிறோம். 1064ஐயும் 19ஐயும் இதில் என்ன வேல்யூ போட்டால் வரும்? 5 போட்டால் வரும். 5 9s are 45. 45ல் 5 போட்டுட்டு 4 பேலன்ஸ் இருக்குது. 1 5 is 5, 5 + 4 9. 6ல் 5 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1. 10ல் 9 மைனஸ் பண்ணால் 1. இதில் 4 போடுறோம். இதில் அதுக்கப்புறம் என்ன போட்டால் 6 போட்டால் வரும். ஏன்னா 6 9s are 54, பேலன்ஸ் 5, 1 6 is 6, 6 + 5 11. ஓகே, 56 வந்துடுச்சு. பி ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணால் 56 வந்துச்சு. 56 இன்ட்டு 1000 என்ன வேல்யூ? 56,000. ஸோ பி வேல்யூ எவ்வளவு? ரூபீஸ் 56,000. அதான் நம்ம கண்டுபிடிக்கணும், பிரின்சிபல் அமௌண்ட்டு தானே. ஃபைண்ட் த சம் தானே கொடுத்துருக்காங்க, சம்னா பிரின்சிபல் அமௌண்ட் தான். அப்போ ஆன்சரில் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு எழுதிடலாம், பார்த்துக்கோங்க. இதான் ஆன்சர். Basha borrowed 8,500 from a bank at a particular rate of simple interest. After 3 years, he paid 11,050 to settle his debt. At what rate of interest he borrowed the money? என்ன கொடுத்துருக்காங்க? பாஷாங்கிறவர் 8,500 கடன் வாங்கியிருக்காரு. எங்கேருந்து? பேங்க்லேருந்து. அட் ஏ பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க? கடன் வாங்கினது இவ்வளோ. இப்போ இது என்னது? பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேயா, ஆஃப்டர் 3 years, 3 yearsக்கு அப்புறமா அப்படின்ட்டுருக்கு. அப்போ இது என்னது? டைம். n ஈக்குவல் டு 3 years. ஓகேயா, ஹீ பெய்ட் அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? அவருடைய கடன், ஹிஸ் டெப்ட்னா அவருடைய கடனுக்கு 8,500 வாங்கிட்டு 3 yearsக்கு அப்புறமா எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 11,050. அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது. ஹே borrowed the money. எந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவர் மணி வாங்கிட்டு 8,500 வாங்கிட்டு 11,050 3 yearsக்கு அப்புறமா கொடுத்தாரு. ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட்டு எத்தனை? இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 6. ஓகேயா, நமக்கு I ஈக்குவல் டு PNR/100. இப்போது நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா R கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. R கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இந்த 3 வேல்யூஸும் தெரிஞ்சால் தான் நம்மளால் R கண்டுபிடிக்க முடியும். இதில் P தெரியும், இதுதான் பிரின்சிபல். N தெரியும்.
ஆர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஐ தெரியுமா? தெரியாது. இது வந்து டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட் என்னது? பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணுற அமௌண்ட் தான் இது. ஸோ அப்போ இந்த வேல்யூலேருந்து நம்ம ஐ கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா இந்த அமௌண்ட் ஏயும் தெரியும், பியும் தெரியும். ஸோ ஐ நம்ம கண்டுபிடிச்சோன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. இது என்னது? டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட்னா என்னது? ஏ. ஏ கொடுத்துருக்காங்களா? எவ்வளோ அமௌண்ட்டு? ருபீஸ் 11,050. நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம்? ஐ தெரியாதுன்னு சொன்னோம். ஐ கண்டுபிடிக்கணுமா? ஐ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அமௌண்ட்னா ஃபார்முலா என்னது? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அமௌண்ட் தெரியும். அமௌண்ட் இருக்கிற இடத்துல 11,050 போட்டுடலாம். ஈக்குவல் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 8,500 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு தெரியாது. போட்டாச்சா? இப்போ ஐ எங்கே வச்சுக்கிறோம்? இந்த வேல்யூவை இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் ஆகும். ஸோ 11,050லேருந்து மைனஸ் 8,500 மைனஸ் பண்ணால் ஐ கிடச்சிரும். ஐ என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதில் எழுதணுமா? ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்கா. ஸோ இதில் வேணால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்கன்னு எழுதிடுவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் கேபிட்டல் ஆர். என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். ஓகே, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணலாம். 11,050லேருந்து 8,500 மைனஸ் பண்ணிடலாம். 0 0 மைனஸ் பண்ணால் 0, 5 0 மைனஸ் பண்ணால் 5, 0 5 மைனஸ் பண்ண முடியுமா? ஸோ இங்கே பாரா வாங்குவோம். இது 0 ஆயிரும், இது 10 ஆயிரும். 10லேருந்து 5 பாரா வாங்கினா 5. நெக்ஸ்ட் இது 10 ஆயிரும், 10ல் 8 பாரா வாங்கினா 2. அப்போ ஐயோட வேல்யூ என்னது? 2,550. இதான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே, அதை எழுதிக்குவோம். இது ருபீஸ் சிம்பிள் கண்டிப்பாக போடணும். 2,550. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபார்முலாவை எழுதிக்குவோம். ஃபார்முலா என்னது? பிஎன்ஆர் பை 100 தானே. பிஎன்ஆர் பை 100. இதை பாக்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த வேல்யூ தான் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஐ வேல்யூ தான் இது 2,550. பி வேல்யூ என்னது? 8,500. 8,500. என் எத்தனை வருஷம்? 3 years. 3. ஆர் தான் தெரியாது. பை 100. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? 2,550 இன்ட்டு 100 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை அப்படி எழுதலாம். 8,500 இன்ட்டு 3 இன்ட்டு ஆர். நெக்ஸ்ட் நமக்கு ஆர் தான் தெரியணும். ஸோ இந்த வேல்யூவை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 2,550 இன்ட்டு 100 டிவைடட், இந்த வேல்யூ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவைட் ஆயிரும். ஸோ 8,500 இன்ட்டு 3 ஈக்குவல் டு ஆர். கேன்சல் பண்ணிடலாமா? 2 zeros கேன்சல். இது நெக்ஸ்ட்டு இதை 5ஆல் கேன்சல் பண்ணுவலாமா? கேன்சல் பண்ணலாம். இது 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம்ல. ஓகே, 1 3 is 3, 8 3s are 24, பேலன்ஸ் 1, 5 3s are 15, 0 அப்படியே போட்டுறோம். இங்கே 850, இங்கே 85. இதை கேன்சல் பண்ணலாமா? 185 85, 185 85, இது 0 அப்படியே போட்டுருவோம். ஸோ வேறு எதுவும் கேன்சல் ஆகாமல் இருக்கா? இல்லை. இதான் அப்போ ஆன்சராக கிடச்சிருக்கு நமக்கு. அப்போ ஆர் எவ்வளோ கிடச்சிருக்கு? 10%. ஆர் எப்போவுமே பர்சன்டேஜில் தானே கிடைக்கும். அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் என்னது? ஆன்சர் கொஞ்சம் லாஸ்ட்டில் எழுதிக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10%. அதானே சம்மில் கேட்டிருக்காங்க. அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ அதான் ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம்.
Fifth problem. In what time will 16,500 amount to 22,935 at 13% per annum? என்ன கொடுத்துருக்காங்க? In what time? எவ்வளவு நாளில் 16,500 16,500 அமௌண்ட்டு 22,935. ஆக்சுவலாக இது பிரின்சிபல் அமௌண்ட்டு, அதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து தான் இவ்வளோ அமௌண்ட்டு ஒருத்தர் பே பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். இவ்வளோ அமௌண்ட்டு கடன் வாங்குறாரு, லாஸ்ட்டில் பே பண்ணும்போது இவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறாரு. ஓகேயா? 13%. அப்போ இதில் என்னது கொடுக்கவே இல்லை, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலை. ஆனால் எத்தனை வருஷம் கழித்து இவ்வளோ கட்டினாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் மெயினாக. இல்லை என்ன கேட்டிருக்காங்க, அட் வாட் டைம். டைம்னா என்னது, என்ன, எத்தனை இயர்ஸுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? அதான் இப்போ ஃபைன் பண்ணணும். எத்தனை என் தெரியணும்னா நம்ம இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுவோம். PNR/100ன்னு எந்த வேல்யூனாலும், ஆர்னாலும் பினாலும் இதுதான் பார்ப்போம், ஐனாலுமே. நமக்கு அப்போ இதில் எல்லாம் தெரியும். இது பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு தெரியும். இது பி, இது ஆர். பி தெரியுது, ஆர் தெரியுது, நம்ம என் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஐ தெரிஞ்சால் தான் நம்ம என் கண்டுபிடிக்க முடியும். ஐ தெரியறதுக்கு என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் தெரியணும்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வாங்கின அமௌண்ட்லேருந்து, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து டோட்டல் அமௌண்ட்ஸு இந்த அமௌண்ட் இருக்கா, இதெல்லாம் கிரேட்டர் நம்பர். ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஐ கிடச்சதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி என் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் எழுதிக்கலாம். இதில் எது பி எது ஏன்னு கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த அமௌண்ட் இவ்வளவா சேஞ்ச் ஆகிடுது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு பி அமௌண்ட்டு. பி வந்து எவ்வளவு, 16,500 ருபீஸ் சிம்பிள் போடலையா. அதுக்கப்புறம் இந்த இது டோட்டல் அமௌண்ட்டு ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர் ஈக்குவல் டு 13%. என்னு கொடுக்கறதான் கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் தான் ஏ. இல்லை வெறும் அமௌண்ட்னாலும் போடலாம், ஆனால் சிம்பிள் கண்டிப்பாக போட்டுருங்க. அந்த அமௌண்ட் 22, இந்த ருபீஸ் சிம்பிள் கண்டிப்பாக போட்டுருங்க. 935. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் ஐஏ. அமௌண்ட் எவ்வளவு, 22,935 ஈக்குவல் டு பிரின்சிபல் வேல்யூ 16,500. ஐ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஐ கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூவை அப்படியே போட்டுரும். 22,935லேருந்து இந்த ப்ளஸ் 16,500 வந்து இந்த சைடு போகும்போது மைனஸ் 16,500 ஆயிடுது. இந்த ஐ அப்படியே இங்கே இருக்குது. இந்த ஈக்குவலு இந்த அமௌண்ட்டு இந்த ப்ளஸ் 16,000 மைனஸ் 16,000 ஆயிடுச்சு. மைனஸ் பண்ணிடலாமா. 22,935 16,500. 5லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 5, 3லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 3 தான். 9லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 4, 2லேருந்து 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாரோ வாங்கும்போது இது 1 ஆகும், இது 12 ஆகும். 12லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 6, 1லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 0 ஆயிரும். 6435 கிடச்சிருச்சா. ஸோ ஐ வேல்யூ கிடச்சிருச்சு. நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஐ ஈக்குவல் டு PNR/100. ஐ வேல்யூ 6,435. பி வேல்யூ என்ன கொடுத்தாங்க, இதான் 16,500. 16,500. என்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் என்ன கொடுத்துருந்தாங்க, 13%. ஆறு 13 டிவைடட் பை 100. நம்ம என்ன இங்கே என் கண்டுபிடிக்கணும், என்ன இங்கே வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த சைடு கொண்டு போவோம். ஃபஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 6435 டிவைடட் 100 வந்து லெஃப்ட் சைடு ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் வரும்போது இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் 100 ஆயிடுச்சு. இந்த இதை அப்படியே எழுதிக்கோமா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கொண்டு வருவோம். 500 இன்ட்டு 13 கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த வேல்யூவை அப்படியே போடுவோம். 6435 இன்ட்டு 100 டிவைடட் பை இந்த சைடு இது மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது, ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கும்போது லெஃப்ட் சைடில் கொண்டு வரோம். ஸோ அது டிவைடடில் கொண்டு வந்துடுறோம். 16,500 இன்ட்டு 13 இந்த எண்ணை அப்படியே வச்சுருக்குறோம். ஓகேயா. டெசிமல் பாயிண்ட் எதுவும் இல்லை இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். 10 100 அப்படி. ஓகே, இங்கே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 2 zeros 2 zeros கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 5ஆல் கேன்சல் பண்ணுவோம். 3 5s are 15, பேலன்ஸ் 1, 3 5s are 15. இதை 5ஆல் கேன்சல் பண்ணுவோம். 1 5 is 5, பேலன்ஸ் 1, 2 5s are 10, பேலன்ஸ் 4, 8 5s are 40, பேலன்ஸ் 3, 7 5s are 35.
இனி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிட்டு கொஞ்சம் கேன்சல் பண்ணுவோம், இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடும். 12 8 7 இந்த 100 கேன்சல் ஆகிட்டா டிவைடட் பை 33 இன்ட்டு 13 ஈக்குவல் டு என்ன? 33 வந்து 11 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்படி கேன்சல் ஆகும். 3 11s are 33, 1 11 is 11, பேலன்ஸ் 1, 1 11 is 11, பேலன்ஸ் 7, 7 11s are 76. இது 3ஆல் கேன்சல் ஆகும். 1 3 is 3, 3 3s are 9, பேலன்ஸ் 2வா, 9 3s are 27. ஒரேடியாக அதிலே கேன்சல் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நியூமரேட்டரில் 39 இருக்குது, டிவைடட் பை டினாமினேட்டரில் அந்த 13 மட்டும்தான் இருக்குது, ஈக்குவல் டு என்ன? இதை கேன்சல் பண்ணுவோம். 1 13 is 13, 3 13s are 39. வேணால் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு n வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சரில் எழுதும்போது எப்படி எழுதணும்? 3 இயர்ஸ்ன்னு எழுதணும். டைம் n ஈக்குவல் டு 3 years. நமக்கு இதான கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, டைம் தானே கேட்டிருக்காங்க. கொஞ்சம் லென்த்தியாக தான் போன மாதிரி இருக்கும். டைம் தானே கேட்டிருக்காங்க, அதனால் என்ன? ஸோ இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. 5th ப்ராப்ளம் ஃபினிஷ்ட். இதே மாதிரி தான் 6th ப்ராப்ளம்.